தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளின் அருகில் உள்ள மதுக்கூடங்களை மூட உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வழக்கறிஞர் சிலம்பரசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவை நீதிபதிகள் சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வு விசாரித்தது. அப்போது மதுபான கடைகள் அருகில் உள்ள பார்களில் சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிக அளவில் நடப்பதாகவும் அவற்றின் அருகில் விபத்துகள் நடைபெறுவதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதை கேட்ட நீதிபதிகள் மதுபான கடைகள் மற்றும் பார்களை மூடுவது என்பது அந்த மாநில அரசின் கொள்கை முடிவு என்பதால் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சட்டவிரோதமாக உரிமம் இல்லாமல் செயல்படும் பார்களை மூடக்கோரி மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அனுமதி வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முதன்முறையாக தமிழக பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகை நமிதா கூறியுள்ளார். அந்த கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் உள்ள பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் இன்று நடைபெற்றது. பாஜக மாநில தலைவராக எல் முருகன் பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் முதல் செயற்குழு இதுவாகும். இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து 632 பேர் கலந்து கொள்கின்றனர். சென்னையில் மட்டும் 114 பேரும், பிற மாவட்டங்களில் இருந்து 518 பேரும் காணொலி வாயிலாகவும் பங்கேற்கின்றனர். விவசாயிகள், பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றிற்காக பாடுபடுவேன் என்றும் கூட்டத்தில் பங்கேற்ற நடிகை நமிதா நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். நான் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன், கொஞ்சம் நர்வஸ் கூட இருக்கேன். எனக்கு இப்போது தெரியாது இப்போது என்ன அது முக்கியமான மேட்டர் சொல்ல போகிறேன். ஸோ நான் நிறைய எதிர்பார்த்துக்கிறேன். என்னோடய டைரி ரெடி இருக்குது, எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரெடி இருக்கேன், பார்க்கலாம். ஃப்ரம் சென்ட்ரல் நிறையா ஃபண்ட்ஸ் இங்கே தமிழ்நாடுக்காக வந்தாச்சு. ஸோ அது ஐ ஹோப் இட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராப்பர்லி at right places. And நான் விவசாயத்துக்காருக்காக நிறையா பண்ணணும், அது என்னோட ஆமாம் ஃபார்மர்ஸ்க்காக பண்ணணும், அது என்னோட ஆசை இருக்குது. அனிமல் ஷெல்டர்ஸ் பண்ணணும், அப்புறம் உமன் எம்பவர்மெண்ட்காக நிறையா பண்ண முடியும். தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்வது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சண்முகம் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் ஆலோசனை நடத்துகிறார். விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த சூழலில் இ பாஸ் நடைமுறையை தளர்த்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இ பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்பட்டது. புதுவையை போன்று தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த சூழலில் தலைமைச் செயலாளர் சண்முகம் இன்று மதியம் ஆலோசனை நடத்த உள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 40,024 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 5,003 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 72 ரூபாயாக விற்கப்படுகிறது. கட்டி வெள்ளி 1 கிலோ 700 ரூபாய்க்கு குறைந்து 72,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலையில் நிலையற்ற சூழல் நிலவி வருகிறது. அமெரிக்க டாலர் மதிப்பு சரியும் போது தங்கத்தின் விலையும் சரிவை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கேரள சட்டசபையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அமீரக நாடுகளிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு 30 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட வழக்கில் அண்மையில் முதலமைச்சரின் செயலாளர் சிவசங்கரன் IAS-க்கு தொடர்பிருப்பது தெரியவந்துள்ளது. ஸ்வப்னா சுரேஷுடன் சிவசங்கரனுக்கு இருந்த தொடர்பு பற்றி விசாரணை நடந்து வருகிறது. இதனையடுத்து ஆளும் பினராயி அரசின் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். 140 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ள கேரள சட்டசபையில் ஆளும் LDF கட்சிக்கு தற்போது 91 உறுப்பினர்கள் உள்ளனர். சட்டசபையில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு, முகக்கவசம், கையுறை உள்ளிட்ட சாதனங்கள் இன்று அளிக்கப்பட்டு சட்டசபை கூடியது. இன்றைய நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது எதிர்க்கட்சிகள் தர்ணாவில் ஈடுபடவே அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக கடந்த 2005ஆம் ஆண்டு உமன்ஸ் ஆண்டிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில் கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 61,408 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. 836 பேர் புதிதாக உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் 57,468 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 31,06,349 உயர்ந்துள்ளது. இதில் 23,38,036 பேர் பெருந்தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 7,10,771 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 57,542 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 6,09,917 மாதிரிகளும் இதுவரை 3,59,02,137 மாதிரிகளும் பரிசோதிக்கப்பட்டுள்ளன.
உலகின் மிக நீண்ட தூர பேருந்து பயணம் டெல்லி லண்டன் இடையே அடுத்த ஆண்டு மே மாதம் தொடங்குகிறது. குருகிராமைச் சேர்ந்த அட்வென்ச்சர் ஓவர்லேண்ட் என்ற சுற்றுலா நிறுவனம் நீண்ட தூர பேருந்து பயணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. டெல்லியிலிருந்து லண்டனுக்கு 18 நாடுகள் வழியே 70 நாட்கள் 20,000 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கும். மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், சீனா, ரஷ்யா, பெல்ஜியம், பிரான்ஸ் உள்ளிட்ட 18 நாடுகளை இந்த பேருந்து கடந்து செல்லும். ஒரு நபருக்கு கட்டணமாக 15 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் 20 பயணிகளுக்கு மேல் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் முழு பயணத்திற்கும் கட்டணம் செலுத்தும் பயணிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை தரப்படும் என்றும் சுற்றுலா நிறுவனம் கூறியுள்ளது. பயணிகள் சொகுசாக பயணம் செய்யும் அளவிற்கு பேருந்தில் சிறப்பு ஏற்பாடுகள் உள்ளன. பஸ் டு லண்டன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் பயணிக்க 10 விசாக்கள் தேவைப்படும். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த சிறுவனை லத்தியால் அடித்து காயப்படுத்திய புகாரில் சிங்காநல்லூர் காவல் நிலைய காவலர் துர்காராஜ் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டார். முழு ஊரடங்கான நேற்று நண்பன் வீட்டிற்கு சென்றுவிட்டு வந்த 13 வயது சிறுவனை பிடித்து ரோந்து பணியில் இருந்த துர்காராஜ் விசாரித்துள்ளார். அப்போது அவர் லத்தியால் தாக்கியதில் சிறுவனுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. பின்னர் சிறுவன் காயப்பட்டது குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி சர்ச்சையானது. இந்நிலையில் துர்காராஜை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இடமாற்றம் செய்து கோவை மாநகர காவல் ஆணையர் சுமித் சரண் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் நகரம் மாவட்டத்தில் கொரோனா நோயாளி ஒருவர் படகில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கொத்தாவரம் கிராமமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு தொற்று உறுதியானதால் படகில் வைத்து அவர் அழைத்து செல்லப்பட்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மலைப்பாதையில் சாலையோரத்தில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் நிற்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே வாகனங்களை இயக்குகின்றனர். திம்பம் மலைப்பாதை வழியே தினமும் 50 முதல் 100 லாரிகள் பயணிக்கின்றன. அதிக பாரத்துடன் வரும் லாரிகள் சோதனை சாவடியில் பாரத்தை குறைத்து காட்டுவதற்காக சாலையோரம் கரும்பு கட்டுகளை வீசி செல்கின்றன. இதனால் திம்பம் மலைப்பாதையில் எந்த நேரமும் 10க்கும் மேற்பட்ட யானைகள் சாலையோரங்களில் நின்ற வண்ணம் இருக்கின்றன. சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி சங்கர் என்கவுண்டர் செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற சென்னை போலீஸ் தரப்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ரவுடி சங்கர் மீது 4 கொலை வழக்கு உட்பட 51 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்து விசாரித்த போது காவலர் முபாரக்கை சங்கர் கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது காவலர் ஆய்வாளர் நடராஜ் சுடவே ரவுடி சங்கர் உயிரிழந்தார். இந்நிலையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் விதிப்படி என்கவுண்டர் வழக்கை சம்பந்தப்பட்ட காவல்துறை விசாரிக்க முடியாது என்பதால் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற சென்னை போலீசார் தரப்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ரவுடி சங்கரின் உடலை அவரது உறவினர்கள் இன்று வாங்கிச் சென்றுள்ளனர். மனைவி குளித்ததை எட்டி பார்த்த கட்டுமான தொழிலாளியை அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்துள்ளார் கணவர். சென்னையை அடுத்த பம்மல் சரஸ்வதிபுரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. சரஸ்வதிபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணியில் விழுப்புரத்தைச் சேர்ந்த மூர்த்தி தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்று பக்கத்து வீட்டு குளியலறையில் தண்ணீர் சத்தம் கேட்கவே மூர்த்தி எட்டி பார்த்துள்ளார். குளியலறையில் இருந்த பெண் அவரை பார்த்து சத்தமிட்டுள்ளார். அதற்குள் கணவர் ஓடி வந்து மூர்த்தியை பிடித்து தரும அடி கொடுத்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் செயல்பட்டு வரும் செல்வசிங் என்ற தனியார் பல்பொருள் அங்காடியில் பணிபுரியும் 15 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து அந்த கடைக்கு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மேலும் அந்த கடைக்கு வந்து சென்ற வாடிக்கையாளர்கள் தங்களை பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஒரே நாளில் 65 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த மாவட்டத்தில் மொத்தமாக தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 8552 உயர்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் மட்டும் மேலும் 2 போலீசார் உட்பட 138 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று புதிதாக 154 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் வனத்துறை அதிகாரி உட்பட 181 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று இன்று ஒரே நாளில் புதுக்கோட்டையில் புதிதாக 125 பேருக்கும் வேலூரில் புதிதாக 148 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா பெருந்தொற்றிலிருந்து பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் முழுமையாக மீண்டதாக வெளியான தகவலை அவரது மகன் சரண் மறுத்துள்ளார். இதுகுறித்து சரண் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனது தந்தை நலமுடனும் சீரான உடல்நிலையுடனும் இருப்பதாக கூறியுள்ளார். இம்மாதம் 5ஆம் தேதி கொரோனா தொற்று காரணமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு எக்மோ மற்றும் வெண்டிலேட்டர் உதவியுடன் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. There is a rumor going around that dad has been tested negative for COVID. Regardless of whether it is COVID negative or positive, the status is still the same. Clinically, he is on life support
on ECMO ventilator, and he is stable fortunately, and we are hoping that he will the stability will help him recover his lungs as early as possible. So please kindly refrain from rumor mongering. புதுச்சேரியில் திமுக எம்எல்ஏ சிவா மற்றும் முதலமைச்சரின் உதவியாளர் பிரபு ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எம்எல்ஏ சிவா மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்துச் செல்லப்பட்டார். முதலமைச்சரின் உதவியாளர் பிரபுவுக்கு அறிகுறிகள் ஏதும் இல்லாததால் அவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் முதல்வர் நாராயணசாமிக்கு மீண்டும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள சுகாதாரத்துறை முடிவெடுத்துள்ளது. அமைச்சர்கள் கந்தசாமி, கமலக்கண்ணன், என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயபால் ஆகியோர் கொரோனாவால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் இன்று புதிதாக 345 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் மொத்த எண்ணிக்கை 10,859 உயர்ந்துள்ளது.